ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நமது தெய்வீக பயணத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் துவங்கியுள்ளோம். இங்கே பல சுற்றுலா ஸ்தலங்களும் சில கோயில்களும் அமைந்திருக்கின்றன. அவற்றில் நாம் சில திருக்கோயில்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். கோடை வாசஸ்தலமான மவுண்ட் அபு என்பது ராஜஸ்தானில் ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கின்றது. இந்த மலைத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலைத்தான் நாம் காண இருக்கின்றோம். நக்கி ஏரியிலிருந்து 1.8 கிலோமீட்டர் தொலைவிலும், மவுண்ட் அபு பேருந்து நிலையத்திலிருந்தும் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அற்புத தேவி கோயில் என்று அழைக்கப்படும் ஆதார் தேவி கோயில் மவுண்ட் அபுவில் உள்ள ஒரு மலையில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். மவுண்ட் அபுவில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. ஆரவல்லி மலையில் உள்ள அழகிய குகைகளுக்கு மத்தியில் ஆதார் தேவி கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் துர்கா தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் விழுந்து நடுவானில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட துர்கா தேவியின் ஆதார் நினைவாக இந்த ஆலயம் பெயரிடப்பட்டது. இந்த கோயிலில் நேர்த்தியான சிலைகள் மற்றும் சிற்பங்கள் இருக்கின்றன. அவை பார்வையிடத்தக்கதாக இருக்கின்றது. மலையில் செதுக்கப்பட்ட 365 படிக்கட்டுகளை நாம் நடந்து இந்த குகை கோயிலை அடையலாம். ஒரு குறுகிய குகையை ஊர்ந்து சென்று உள் சன்னதியையும் அடையலாம். பிரசித்தி பெற்ற நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களிலும் இந்த கோயிலுக்கு மக்கள் அதிக அளவில் வருகை தருகின்றார்கள். இந்த கோயில் அமைந்துள்ள இயற்கை எழில் மிகவும் பிரமிக்க வைக்கிறது. மவுண்ட் அபு நகரம் முழுவதுமே மேலே இருந்து தெரியும். தூத் பௌரி பால் நிறம் நீர் கொண்ட புனித கிணறு ஆதார் தேவி கோயிலுக்கு அருகே அமைந்திருக்கின்றது. இந்த கிணறு தான் கோயிலின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கின்றது. மேலும் அந்த நீருக்கு சில சொர்க்க சக்திகள் இருப்பதாக பொதுவாக நம்பப்படுகின்றது. உள்ளூர்வாசிகள் இந்த கிணற்றை காமதேனுவின் ஒரு வடிவமாக கருதுகின்றார்கள். இது ஒரு பசுவை குறிக்கின்றது. ஆதார் தேவி கோயிலுக்கு ஏறுவது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் வயதானவர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுவதில்லை. இருந்தபோதிலும் இங்கு மேலே செல்வதற்கு டோலி போன்ற வசதிகள் இருக்கின்றன. இந்த திருக்கோயிலின் சிறப்பு நேரம் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலில் தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். சரசமுகி சகல பாக்யதே, சரசமுகி சகல பாக்யதே, ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி 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 சரசமுகி சகல பாக்யதே. மாத ஜனக சோதரி மாரஜனக சோதரி, மாரஜனக சோதரி, மாரஜனக சோதரி, மாரஜனக சோதரி, மாரஜனக சோதரி, மகிஷாசுர மர்தனி, மாரஜனக சோதரி, மகிஷாசுர மர்தனி, சரசமுகி சகல பாக்யதே, ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.